நீ யாருன்னு உனக்கே தெரியாத வரைக்கும் இந்த உலகம் உன்னை அதோட கலர்ல தான் பெயிண்ட் பண்ணும். மத்தவங்க பேச்ச கேட்டு உங்க அடையாளத்தை தொலைச்சிட்டு நிக்கிறியே, நீ இன்னும் ஒரு மனுஷனா இல்ல வெறும் பொம்மையா? நமீபியா நாட்டுல ஹிம்பா அப்படின்னு ஒரு பழங்குடி இனம் இருக்காங்க. அங்க இருக்கிற பெண்கள் அவங்க உடம்பு முழுக்க ஓட்சீசே அப்படின்ற ஒரு சிவப்பான மண்ணை பூசிப்பாங்க. உனக்கு பாக்குறதுக்கு இது ஏதோ அலங்காரம்னு தோணலாம், ஆனா அது அவங்களுடைய கவசம். அதுதான் அவங்களோட ஐடென்டிட்டி. உளவியல் ரீதியா பார்த்தா இது சைக்கலாஜிக்கல் ஸ்கின்னு சொல்லுவாங்க. உனக்குன்னு ஒரு கொள்கை, உனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லனா வெளியே இருக்கிற டாக்ஸிக் மனிதர்கள் உன் மனசை அரிச்சு எடுத்துருவாங்க. உன் கோர் ஐடென்டிட்டிய மத்தவங்க சிதைக்க விடாம தடுக்கிறது தான் இந்த ரெட் ஓக்கர் தத்துவம். இந்த வீடியோவை பார்க்கிற ஆயிரக்கணக்கான பேர்ல நீயும் ஒரு வேடிக்கை பார்க்கிறவனா மட்டும் இருக்காது. உன் வாழ்க்கையில மாற்றம் வரணும்னா இப்போவே இதை ஷேர் பண்ணு. நம்ம அறிவான் வாரியர் ஸ்குவாட்ல இணைய இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணு. அந்த ஹிம்பா பெண்கள் அந்த மண்ணை ஒரு நாள் கூட பூசாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கவசம் இல்லனா அவங்க தங்களை பலவீனமா உணர்வாங்க. இப்போ உன்னை நீயே கேட்டுக்கோ. காலையில நீ எந்திரிக்கிறப்போ இந்த உலகத்தை எதிர்கொள்ள உன்கிட்ட என்ன கவசம் இருக்கு? போன உடனே போனை எடுத்து மத்தவன் என்ன பண்றான்னு பாக்குறது உன் கவசமா? இல்ல மத்தவன் உன்னை பத்தி என்ன பேசுறான்னு கவலைப்படுறது உன் கவசமா? Stop. Listen to this carefully. ஒரு சிங்கம் வேட்டைக்கு போறதுக்கு முன்னாடி தன் நகத்தையும் பல்லையும் கூர்மைப்படுத்துற மாதிரி ஒரு வாரியர் தன் அடையாளத்தை தினமும் உறுதிப்படுத்திக்கணும். நான் யாரு? என்னால என்ன முடியும்? எவன் பேச்சுக்காகவும் நான் மாற மாட்டேன். இது தினமும் உன் மனசுல அந்த ரெட் ஓக்கர் மாதிரி பூசிக்கோ. வெளியே இருக்கிற நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது நமீபியா நாட்டு பாலைவன வெயில் மாதிரி. அது உன்னை சுட்டெரிக்கும், உன்னை சோர்வடைய செய்யும். ஆனா அந்த ரெட் ஓக்கர் பூசி இருக்க ஹிம்பா பெண்களுக்கு அந்த வெயில் ஒரு மேட்டரே இல்ல. கண்ணாடி முன்னாடி போய் நில். உன் முகத்துல இருக்கிறது உன் நிஜமான அடையாளமா இல்ல உன் மேல மத்தவங்க ஊத்துன அழுக்கா? அப்போ நீ யாரு? நீ யாரு? உன்னையே நீ கேட்டுக்கோ. ஒரு சாமுராய் போர் வீரன் தன் வாளை எப்போவும் சுத்தமா வச்சிருப்பான். ஏன்னா அதுதான் அவனோட உயிர். அதே மாதிரி உன் மைண்ட் செட் தான் உன்னோட வால். அந்த வால்ல துரு பிடிக்க விடாது. மத்தவங்களோட நச்சு கருத்துகள் உன் மனசுக்குள்ள நுழையாதபடி ஒரு பெரிய சிவப்பு கோட்டை கிழி. உலகம் உன்னை ஆவரேஜ் ஆளா மாத்த துடிக்குது. நீயும் எல்லாரையும் மாதிரி இருக்கணும்னு அது ஆசைப்படுது. ஆனா ஒரு அல்பா எப்போவும் கூட்டத்தோட நிக்க மாட்டா. ஹிம்பா பெண்கள் அந்த ரெட் ஓக்கர் பூசும் போது அவங்க மத்தவங்க கிட்ட இருந்து தனித்துவமா தெரிவாங்க. அதே மாதிரி உன்னோட கொள்கைகள் உன்னை மத்தவங்க கிட்ட இருந்து பிரிச்சு காட்டணும். யாரோ ஒருத்தன் சொன்ன கமெண்ட்டுக்காக உன் மூட் அவுட் ஆகுதுன்னா உன் மனசுக்கு இன்னும் நீ கவசம் போடலன்னு அர்த்தம். உன் மனசுக்குள்ள யாரையும் விடாது. ஆனா உன் மனசுக்கு யாராவது வந்து குப்பை கொட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்து வச்சிருக்க. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். கவனி, மத்தவ உன்னை பத்தி என்ன நினைக்கிறான்னு யோசிக்கிற நேரத்துல நீ யாருன்னு நீயே யோசிச்சிருந்தா இன்னைக்கு நீ ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருப்ப. இந்த நிமிஷமே அந்த மென்டல் ரெட் ஓக்கரை பூசிக்கோ. எவன் என்ன சொன்னாலும் எது நடந்தாலும் என் கோர் ஐடென்டிட்டி மாறாதுன்னு உறுதியெடு. உன் பலவீனம் தான் மத்தவங்களுக்கு பலம். நீ எப்போ உன் அடையாளத்தை விட்டு கொடுக்கறியோ அப்பவே நீ தோத்துட்ட. ஆனா ஒரு வாரியர் செத்தாலும் தன் கவசத்தை விடமாட்டான். இந்த ஹிம்பா பெண்கள் காட்டுற அந்த உறுதி உன்கிட்ட இருக்கா? உன்னோட கொள்கைக்காக நீ தனிச்சு நிக்க தயாரா? மத்தவங்களுக்காக வாழறத நிறுத்து. உனக்காக, உன் அடையாளத்துக்காக வாழ ஆரம்பி. இந்த உலகத்துல இருக்கிற எந்த நச்சுத்தன்மையும் உன்னை தொட முடியாத அளவுக்கு ஒரு மன உறுதியை வளர்த்துக்கோ. அதுதான் உண்மையான அல்பா மனநிலை. இந்த கருத்து உனக்குள்ள ஒரு நெருப்பை உண்டாக்கி இருந்தா கமெண்ட்ல வாரியர் ஷீல்ட் அப்படின்னு டைப் பண்ணு. இப்போ விஷயத்துக்கு வருவோம். அந்த ரெட் ஓக்கர் கவசம் அப்படிங்கிறது வெறும் ஒரு பூச்சி மட்டும் இல்ல, அது ஒரு எல்லை கோடு. ஹிம்பா பழங்குடியின மக்கள் அந்த மண்ணை பூசிக்கிட்டா அதுக்கப்புறம் அவங்க உடம்புல எவன் கையும் படக்கூடாதுங்கிறது ஒரு எழுதப்படாத விதி. உன் வாழ்க்கையில நீ இப்படி ஒரு கோட்டை கிழிச்சிருக்கியா? உன் மனசுக்குள்ள எவன் வேணா வரலாம், எவன் வேணா எதை வேணா சொல்லிட்டு போலான்னு நீ கதவை திறந்து வச்சிருக்க வரைக்கும் நீ ஒரு பலவீனமான இரையாகத்தான் இருப்பாய். ஸ்டாப், லிசன். ஒரு பலமான சாம்ராஜ்யம் உருவாகணும்னா முதல்ல அந்த நாட்டுக்கு வலுவான மதில் சுவர் வேணும். உன் மதில் சுவர் எது? உன் கொள்கைகள் தான் அந்த சுவர். நான் இதை செய்ய மாட்டேன், இவங்க கூட பழக மாட்டேன், இந்த மாதிரியான பேச்சுகளை என் காதல வாங்கிக்க மாட்டேன் அப்படின்ற தெளிவு உன்கிட்ட இருக்கா? அந்த தெளிவு இல்லைன்னா நீ காத்துல பறக்கிற சருக போலத்தான். எவன் பக்கம் காத்து அடிக்குதோ அந்த பக்கம் நீயும் பறப்ப. நில்லு, ஒரு நிமிஷம் யோசி. உன் வாழ்க்கையில இருக்கிற அந்த நச்சு மனிதர்களை கவனிச்சு பாரு. அவங்க உன்னை விட மேல இருக்கணும்னு நினைக்கல, நீ அவங்கள விட கீழேயே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீ ஒரு புது முயற்சியை எடுக்கும் போது இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுன்னு சொல்றது அந்த பாலைவன வெயில் மாதிரி.
அது உன் தன்னம்பிக்கையை அப்படியே உறிஞ்சி எடுத்துரும். ஆனா நீ ரெட் ஓக்கர் பூசியிருந்தா அந்த வெயில் உன்னை ஒன்னும் செய்ய முடியாது. அந்த தோல்வி பயம், அந்த ஏளன பேச்சு எல்லாமே உன் மேல பட்டு தெரிச்சு ஓடணும். கண்ணாடி முன்னாடி போய் நில். உன் கண்ணுல ஒரு தெளிவு இருக்கான்னு பாரு. ஒரு வேட்டைக்காரன் தன் இலக்கை பார்க்கும்போது அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. அதே மாதிரி உன் இலக்க நோக்கி நீ போகும்போது மத்தவங்க வீசுற கல் உன் மேல படக்கூடாது. அந்த கல்ல வச்சு நீ உனக்கான கோட்டையை கட்டணும். ஆனா நீ என்ன பண்ற? அவங்க கல் எறிகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுகிற. ஒரு ஆல்பா எப்போவும் ஒடிய மாட்டான். அவன் தன் அடையாளத்தோட நிமிர்ந்து நிப்பான். இந்த உலகத்துல இருக்கிற 99% மக்கள் வெறும் மமந்தைகளாதான் வாழ்றாங்க. யாரோ ஒருத்தன் போடுற ட்ரெண்ட ஃபாலோ பண்றது, யாரோ ஒருத்தன் சொல்ற கருத்தை அப்படியே ஏத்துக்கிறது, இதுதான் அவங்க வேலை. ஆனா அந்த 1% வாரியர் குரூப்ல நீ இருக்கணும்னா உனக்குன்னு ஒரு தனித்துவம் வேணும். அந்த ஹிம்பா பெண்கள் அந்த ரெட் ஓக்கர் பூசுறதுனாலதான் உலகத்துக்கே அவங்கள யாருன்னு தெரியுது. உங்க அடையாளம் என்ன? உன் பேர் சொன்னா இந்த உலகத்துக்கு என்ன ஞாபகம் வரணும்? இல்ல அவன் ஒரு அசைக்க முடியாத மலைன்னு வரணுமா? கவனி, உன்னோட பலம் உன் மனசுல தான் இருக்கு. ஆனா அந்த மனச நீ மத்தவங்க கிட்ட அருக வச்சிருக்க. ஒரு சின்ன வாட்ஸ்அப் மெசேஜ், ஒரு இன்ஸ்டாகிராம் கமெண்ட் உன்னை நிலைக்குலைய வைக்குதுன்னா நீ இன்னும் ஒரு குழந்தையா தான் இருக்க. ஒரு வாரியரா மாறல. ஒரு வாரியருக்கு தெரியும் எதை உள்ள விடணும், எதை வெளியவே நிறுத்தணும்னு. அந்த ரெட் ஓக்கர் கவசத்தை இன்னிக்கே உன் மனசுக்கு பூசு. இது ஒரு சடங்கு கிடையாது, இது ஒரு போர் முறை. தினமும் காலையில நீ கண் விழிக்கும் போது, இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற எந்த நெகட்டிவிட்டியும் என் அமைதியை குலைக்க முடியாது, என் இலக்கை நோக்கி நான் போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு உனக்கு நீயே ஒரு சத்தியம் பண்ணிக்கோ. அதுதான் அந்த மாடர்ன் ரெட் ஓக்கர். ஸ்டாப். இப்போவே ஒரு முடிவேடு. உன் வாழ்க்கையில இருக்கிற அந்த குப்பைகளை தூக்கி எறி. உன்னை கீழே இழுக்கிற அந்த நட்பு, உன்னை சந்தேகப்படுற அந்த உறவு, உன்னை பயமுறுத்துற அந்த எண்ணம், இது எல்லாத்தையும் வெட்டி எறி. அந்த மரம் இன்னும் வேகமா வளரும். நீயும் அப்படிதான். உன் அடையாளத்தை மறைக்கிற எல்லாத்தையும் நீ காலி பண்ணணும். ஒரு ராஜாவோட கிரீடம் அவனுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு வாரியருக்கு அவனோட சுயமரியாதை முக்கியம். அந்த சுயமரியாதையை யாராவது சீண்டினா அங்க ஒரு அக்னி பிழம்பு உருவாகணும். யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை தான் உன்னோட மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை கையில் எடு. உன் கோர் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது ஒரு வைரம் மாதிரி. அது மேல எவ்வளோ அழுக்கு படிஞ்சாலும் அதை தொடச்சா அந்த வைரம் ஜொலிக்கும். ஆனா நீ அந்த வைரத்தையே வித்துட்டு பித்தளைய வாங்கி வச்சிருக்க. மத்தவங்க புகழுக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் நீ உன் தன்மானத்தை விட்டு கொடுக்கிற. இதுதான் ஒரு அல்பா செய்யற மிகப்பெரிய தப்பு. மத்தவங்க உன்னை நல்லவன்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல, ஆனா உன்னை வலிமையானவன்னு சொல்லணும். உன்னை பார்த்தா ஒரு மரியாதை வரணும். அந்த மரியாதை உன்னோட தோற்றத்துல இல்ல, உன்னோட மன உறுதியில இருக்கு. அந்த ஹிம்பா பெண்களோட அந்த ரெட் கலர் அவங்களுக்கு ஒரு கர்வத்தை கொடுக்குது. அதே மாதிரி உன் கொள்கைகள் உனக்கு ஒரு கர்வத்தை கொடுக்கணும். அந்த கர்வம் அகங்காரம் இல்ல, அது உன்னோட ஆளுமை. இனிமேல் எவன் வந்து உன் மேல அழுக்க பூசினாலும் அது உன் மேல ஒட்டக்கூடாது. ஏன்னா நீ ரெட் ஓக்கர் பூசி இருக்க வாரியர். நீ அசைக்க முடியாதவன். நீ ஒரு தனி சாம்ராஜ்யம். இந்த உண்மையை உன் ரத்தத்துல ஊறவிடு. இந்த கருத்து உனக்குள்ள ஒரு நெருப்பை உண்டாக்கி இருந்தா கமெண்ட்ல வாரியர் ஷீல்ட் அப்படின்னு டைப் பண்ண. நீ ஒரு சாதாரண ஆள் இல்ல, ஒரு தலைவன்னு உலகுக்கு காட்டு.